இன்னைக்கு எக்ஸசைஸ் 8.2ல ஃபோர்த் ப்ராப்ளம்ல செவன்த் சப்டிவிஷன் பார்க்க போறோம். கொஸ்டின் என்னன்னா sin theta minus 2 sin cube theta whole divided by 2 cos cube theta minus cos theta is equal to tan theta. ஸோ அதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லி சரியா. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்க போறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்க போறோம். எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? sin theta minus 2 sin cube theta whole divided by 2 cos cube theta minus cos theta. இதுதான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நம்ம ரைட் ஹேண்ட் சைடை வந்து ப்ரூஃப் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து tan thetaன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதானே tan theta. இதை எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் sin theta minus 2 sin cube thetaன்னு இருக்கு நியூமரேட்டர்ல. அதுல sin thetaவை நம்ம காமனா வெளியில எடுக்கலாமா? இப்போ sin thetaவை காமனா வெளியில எடுத்தோம்னா இந்த sin theta வெளியில வந்துட்டு இதுல என்ன இருக்கும்? 1 மட்டும் இருக்கும். மைனஸ் இந்த 2 அப்படியே இருக்கும். sin cube thetaல ஒரு sin theta வெளியில வந்துட்டு அப்ப இதுல வந்து sin ஸ்கொயர் theta இருக்கும். ஹோல் டிவைடட் பை அதே மாதிரி டினாமினேட்டரை நம்ம எதை வெளியில எடுக்கலாம் காமனா? கண்டுபிடிச்சிருப்பீங்க எனக்கு. cos thetaவை காமனா வெளியில எடுக்கலாம். cos theta காமனா வெளியில எடுத்தோம்னா 2 cos கியூப்ல ஒரு cos வெளியில வந்துட்டு அப்ப cos ஸ்கொயர் theta மைனஸ் இந்த cos theta வெளியில வந்துட்டு 1 ஆயிடும். இஸ் ஈக்குவல் டு ஸோ மேலே sin theta கீழே cos theta இருக்கு. நம்ம இப்போ இந்த 1 minus 2 sin square theta divided by 2 cos square theta minus 1 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு sin theta by cos theta equal to tan thetaன்னு வந்துடும். நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து tan theta தான். அப்போ இதை எப்படி கேன்சல் பண்ணணும் நம்ம யோசிக்கணும். சரி, இப்போ நியூமரேட்டரை பாருங்களேன். நியூமரேட்டர்ல இங்க sin ஸ்கொயர் theta இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு ஐடென்டிட்டி படிச்சிருப்போம். sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta is equal to 1. இப்படி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta is equal to 1. சரி, இதுல இருந்து நம்ம sin ஸ்கொயர் theta எடுக்கலாம், cos ஸ்கொயர் theta எடுக்கலாம். நான் sin ஸ்கொயர் theta மட்டும் எடுத்தேன்னா என்ன கிடைக்கும் எனக்கு? இந்த cos ஸ்கொயர் theta லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது பிளஸ் cos ஸ்கொயர் theta மைனஸ் cos ஸ்கொயர் theta ஆகும். அப்போ sin ஸ்கொயர் theta is equal to 1 minus cos ஸ்கொயர் theta நம்ம எழுதலாம். அப்படிதானே? அப்ப நான் மேல இருக்க அந்த நியூமரேட்டர்ல இருக்கிற sin ஸ்கொயர் thetaக்கு பதிலா 1 minus cos ஸ்கொயர் theta நான் போட போறேன். ஏன்னா எனக்கு டினாமினேட்டர் கேன்சல் பண்ணணும் அதுக்காக. சரி, இப்போ cos ஸ்கொயர் theta நான் எழுதுறேன். இஸ் ஈக்குவல் டு sin theta அப்படியே இருக்கும். உள்ள 1 minus 2 அப்படியே இருக்கும். இந்த sin ஸ்கொயர் thetaக்கு பதிலா நான் என்ன எழுத போறேன்? 1 minus cos ஸ்கொயர் theta. டினாமினேட்டர்ல cos theta into 2 cos ஸ்கொயர் theta minus 1. இது அப்படியே இருக்கு. இப்ப பாருங்களேன், இந்த 2க்கு அப்புறம் ஒரு பிராக்கெட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. அப்ப இந்த 2 வந்து என்னது? இந்த 1 மைனஸ் cos ஸ்கொயர் thetaக்கு காமன். அப்ப அந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 1 மைனஸ் 2 into 1 2 ஆகும். மைனஸ் 2 into மைனஸ் cos ஸ்கொயர் theta பிளஸ் 2 cos ஸ்கொயர் theta ஹோல் டிவைடட் பை cos theta into 2 cos ஸ்கொயர் theta மைனஸ் 1 இருக்கு. நியூமரேட்டர் பாருங்க, 1 minus 2 என்னது? மைனஸ் 1 அப்படிதானே? sin theta into மைனஸ் 1 plus 2 cos ஸ்கொயர் theta whole divided by cos theta into 2 cos ஸ்கொயர் theta மைனஸ் 1. இப்போ பாருங்க, இந்த ரெண்டு டேர்மும் சேமா இருக்குதா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? மேலே என்ன இருக்குது? 2 cos ஸ்கொயர் theta மைனஸ் 1 இருக்கு. அதே மாதிரி கீழேயும் 2 cos ஸ்கொயர் theta மைனஸ் 1. அப்போ அந்த ஃபுல் டேர்மை நம்ம என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இஸ் ஈக்குவல் டு sin theta by cos theta. sin theta by cos theta ஓட ஃபார்முலா என்னது? sin theta by cos theta is equal to tan theta. இதான் நம்மளோட ரைட் ஆன்சர். இதான நம்ம ப்ரூவ் பண்ணணும். LHS equal to RHS. hence அவ்வளவுதான், ப்ரூவ் பண்ணிட்டோம்.